ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரும் தயிரும் இருந்தால் போதும், மதியம் சாப்பிட ஒரு டேஸ்டியான லஞ்ச் காம்போ வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிறேன். 250 கிராம் காலிஃப்ளவர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் காலிஃப்ளவரை குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகரண்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தக்காளியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். நம்ம மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் மிளகாய்த்தூளோடைய அளவை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா, அதாவது நம்ம சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போகணும். அதனால் 1 நிமிஷமாவது நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இன்னும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அதே சமயம் மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வெங்காயம் 1 எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 வரமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பேக்கெட்லேருந்து அப்படியே தயிரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி தயிர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ தயிரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு மீல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். தயிரும் காலிஃப்ளவரும் இருந்தால் போதும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட தயிரை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூடவே தொட்டுக்க காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி சாம்பார், ரசம், காரக்குழம்பு, புளிக்குழம்புன்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.